ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திணறிக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை. இப்படி ஒரு நிலைமை திருவண்ணாமலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கனவுல கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பரப்பளவுலையும் சரி, இட அமைப்புலையும் சரி, எல்லா விதத்திலையும் சரியான முறையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இப்படி ஒரு பேரிடரை சந்திச்சிருக்கு. சமீபத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல்னால. பெஞ்சல் புயல் உருவான டைம்ல எல்லாருமே அந்த புயலை கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. எதற்கு அப்படின்னா, ஏன்னா உருவாகிட்டு அது ஒரு இடத்துல டக்குன்னு கடந்து போக மாட்டேங்குது. வருது, நிக்குது, ஸ்லோவாயிடுது. அதுக்கப்புறமா கொஞ்சமா மெல்லமா நகருது. அங்க கொஞ்ச நேரம் ஸ்பாட்ட போட்டுருது. அதுக்கு பிறகு நகருது அப்படின்னு சொல்லிட்டு மந்தமா மசமசன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்ல பெஞ்சல் புயலை பத்தி அதிகப்படியான விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனா பெஞ்சல் புயல்னால சென்னையில பெரிய மழை இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழைப்பொழிவு சந்திச்சிருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. அதுவும் இதுவரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு திருவண்ணாமலை, ஊத்தங்கரை இந்த மாதிரியான பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவு சந்திச்சிருக்கிறாங்க. 2 நாள்ல மட்டும் திருவண்ணாமலையில 46 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் நடந்திருக்கு. இதனால ஒட்டுமொத்த ஊரே ஸ்தம்பித்து போயிருக்கு. பெஞ்சல் புயலால வந்த பாதிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை 6188 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 24 லட்சத்தி சொச்சம் மக்கள் இங்க வசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக திருவண்ணாமலை பார்க்கப்படுது. அதற்கு இந்த பெயர் ஒன்றே போதுமான காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணா அப்படின்னா அண்ட முடியாத, நெருங்க முடியாத அண்ணாமலையார் அவருடைய கோவில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனாலதான் திருவண்ணாமலை அப்படிங்கிற பெயரும் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாகி இருக்கு. கண்டிப்பா வரலாற்றுல ஒரு சின்ன இந்த இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். புராண கதைகள்ல இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிருப்பீங்க. பட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை வருது. என்னன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான சண்டை வருது. அந்த நேரத்துல அக்னி உருவமா சிவருமான் நின்றுட்டு இருக்கிறாரு. என்னுடைய அடியையும் முடியையும் யாரு முதல்ல கண்டுட்டு வர்றீங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பிரம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னப்பறவை இருக்குல்ல, அதை வாகனமா பயன்படுத்திக்கிட்டு அவருடைய முடியை காண்றதுக்கு கிளம்பி போயிறாரு வானத்துல. அதே மாதிரி திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா, வராக ரூபத்தை எடுத்துக்கிட்டு உள்ள நிலத்தெல்லாம் குழி பறிச்சுட்டு, ஏன்னா அவருடைய முடியை காணணும்ல, பாதத்தை. அதனால வராக ரூபத்தை எடுத்துட்டு உள்ள போய் பாக்குறதுக்காக அவர் ஒரு பக்கம் போறாரு. பல யுகங்கள் கழித்து திரும்பி வந்த பிறகும் அவருடைய அடியையும் முடியையும் காண முடியாம 2 பேருமே வந்துடுறாங்க. சோ அப்படிப்பட்ட வரலாற்று சம்பவம் நடந்த இடம்தான் இந்த திருவண்ணாமலை. அதனாலதான் பாத்தீங்கன்னா, அண்ட முடியாத, அளவிட முடியாத, நெருங்க முடியாத அண்ணாமலையான் வீற்றிருக்கக்கூடிய இந்த இடம் தான் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெயரை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு இன்னும் பல பல சிறப்பம்சங்கள் இருக்கு. கார்த்திகை தீபம் அது ஒரிஜினலாவே நம்ம எல்லாருமே இன்னைக்கு பல பண்டிகைகள் தமிழருக்கான பண்டிகைகளா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா கார்த்திகை தீபத்தை தான் ஆதி தமிழன் ஒரு மாத காலம் முழுக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஒளி வடிவமான அந்த வழிபாடு, அந்த தீப வழிபாடு பண்ணிட்டு இருந்த ஆதி தமிழனுடைய வரலாற்று இன்னைக்கு இருக்கிறது இல்ல, ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும் இந்த ஒரு வார காலம் மட்டும்தான் விளக்கேற்றதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீப திருநாள் மட்டும் இல்லாம அந்த ஒரு மாத காலம் முழுக்க எப்படி திருவண்ணாமலை மலை மேல அந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். பட் அது காலப்போக்கில் இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வர ஒரு விஷயமும் அது நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்படி கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. இடத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெயின்ஃபால் கிடைச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 2 தலைமுறையை பார்த்து பெரியவர்கள் நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த முன் வச்சப்ப இதை நான் பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுல மழைப்பொழிவு ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பதற வச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மலை அடிவாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில மண் சரிவு ஏற்பட்டு மலை மேல இருந்த பாறைகள் உருண்டு அந்த குடியிருப்பு வீடுகள் இருக்குல்ல அது மேல விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடுகள் அப்படியே மண்ணோடு மண்ணா புதைஞ்சு போயிருக்கு. எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதா பல மக்களுடைய பிரார்த்தனையாவும் இருக்கு. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், நிலப்பரப்புலையும் சரி, அமைப்புலையும் சரி, எல்லா விதத்திலையும் சரியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்றக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஆக்கிரமிப்புகள் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலச்சரிவுகளுக்கு பிரதான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளால வயநாடுல நிலச்சரிவு
ஏற்பட்டதை வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து ஷாக்கா ஆக்கின ஒரு விஷயம்தான். 600க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த நிலச்சரிவுல மண்ணோடு மண்ணா புதைந்து உயிரிழந்திருந்தாங்க. அதுல பல பேரோட உடலை வந்து கண்டுபிடிக்க கூட முடியல. அதாவது பேரிடர்ல வந்து இறந்து போறவங்களுடைய உடலாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது அந்த உறவினர்களுக்கு இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்களுடைய உடல்லாம் எந்த மண்ணோட மண்ணா புதைஞ்சு கிடக்குது அப்படிங்கிற ஒரு கொடுமை வந்து அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ ஆக்கிரமிப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ மண் வளம் எல்லாமே வந்து சுரண்டப்படும் போது இந்த மாதிரியான நிலச்சரிவுகளை வந்து சந்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு இயற்கை ஒவ்வொரு முறையும் நம்மள எச்சரிக்குது. இப்ப இந்த நிலச்சரிவு நடந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா மலை அடிவாரம், அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தையும் தாண்டி மேட்டு பகுதியில், அதாவது மலையோட அமைப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்டு பகுதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் வந்து கட்டி 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 குடியேறி குடியேறி அடிவாரத்திலிருந்து மலையை நோக்கி இவ்வளவு தூரம் வந்து குடியிருப்பு வீடுகள் வந்து கட்டி வந்து அவங்க மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மக்களே வந்து என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இருந்ததுன்னா, வேறு விதி இருந்தது அப்படின்னா, வேறு வசதிகள் இருந்தது அப்படின்னா அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வந்து மேம்படுத்திக்கிறோமோ அதை பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் வேற வழி இல்லாம தான் இந்த ஒரு இடத்துல வந்து சூஸ் பண்ணி வீடுகளை கட்டி குடியிருப்புல வந்து அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நிலச்சரிவு மண் சரிவு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து யாருமே பார்த்ததில்லை. அதனால எல்லாருமே ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க. இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா இந்த வெஞ்சல் புயல்னால ஏற்பட்ட அந்த மழைப்பொழிவு 2 நாளில் பெய்த 46 சென்டிமீட்டர் மழை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் புரட்டி போட்டுடுச்சு, மாத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இயற்கையை நம்ம வந்து சாதாரணமா அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது, இதை இப்படித்தான் இருக்கும் இந்த இயற்கைன்றத கணிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இயற்கை விடுத்த எச்சரிக்கையா தான் வந்து இதை எல்லாருமே பாக்குறாங்க. சோ அப்படி விடுக்கப்பட்ட எச்சரிக்கையினாலதான் இந்த மண் சரிவும் நடந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலா அந்த மீட்பு பணி வந்து பாத்தீங்கன்னா நேற்றே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தொடர்ந்து வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால இன்னொரு பெரிய கஷ்டமும் உங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப குறுகலான சந்து அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய ஜேசிபி இயந்திரங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த சந்துக்குள்ள எடுத்துட்டு வந்து உள்ள போக முடியல. மீட்பு பணி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியல. சின்ன சின்ன வண்டிகளை தான் பயன்படுத்தி மீட்பு பணியை தொடங்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து மண் சரிவு இருந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு மறுபடியும் இன்னைக்கு காலையில இருந்து அந்த பணியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த பணி வந்து போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் தானே இந்த நிலச்சரிவு ஆனதும் மண் சரிவானதும் நடக்குது. ஏன் திருவண்ணாமலையில நடந்தோடனே இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கறது எனக்கு தெரியுது. 260 கோடி ஆண்டு பழமை இருக்கக்கூடிய திருவண்ணாமலை நெருப்பு மலையா இருந்திருக்கு, மாணிக்க மலையா இருந்திருக்கு, பல மலையா இருந்ததுக்கு பிறகு தற்போது நமக்கு வந்து கல் மலையாக இந்த திருவண்ணாமலை இருக்குது. அதாவது எல்லா இடத்துலயுமே கோவில்ல வந்து லிங்க வடிவமா சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. ஆனா திருவண்ணாமலையில மட்டும்தான் அந்த மலைதான் சிவன். அந்த சிவன் மலையா வந்து அங்க வீற்றிருக்கிறாரு. அந்த சிவனை சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 18 கிலோமீட்டர் கிரிவலத்துல வந்து எல்லாருமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து போறாங்க. எப்படியாவது வந்து அங்க போனா முக்தி கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட தான் ஒவ்வொரு பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு போறாங்க. ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, திருவாரூர்ல பிறந்தா முக்தி கிடைக்கும், காஞ்சியில வந்து வளர்ந்தா முக்தி கிடைக்கும், காசியில இறந்தா முக்தி கிடைக்கும், திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. ஆனா அந்த ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் வந்து பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் திருவண்ணாமலையை நினைக்கலையா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரும் முக்தி கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நிறைய பேர் முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க ஏதோ ஒரு நினைப்புல வந்து நான் வந்து இன்னைக்கு இங்க நினைச்சிட்டேன் உங்களை அப்படிங்கிறதுக்காக எனக்கு முக்தி கொடுங்க அப்படின்றதுனால நடக்க போற விஷயம் கிடையாது. மனம் முழுக்க, எண்ணம் முழுக்க, சிந்தை முழுக்க, செயல் முழுக்க, இந்த ரத்தம் சார்ந்த நாடி நரம்பு எல்லாம் சொல்லுவாங்க, அது முழுக்க சிவனுடைய நினைப்பு இருந்து உங்களுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு கிடைக்கிறப்ப மட்டும்தான் உங்களால வந்து அந்த முக்தியை கிடைக்கும் அப்படின்னு நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலையை சுற்றி வந்து ஏகப்பட்ட சித்தர்களை வந்து பார்க்க முடியும். இந்த உலகத்துல எங்கேயோ எந்த மூலையிலயோ பிறந்திருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த மெய் ஞானம் கிடைக்கும், இந்த இடத்துல முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஞானம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ரூபத்திலையாவது வந்து இந்த திருவண்ணாமலையை சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து திருவண்ணாமலையை சேர்ந்தவர் தான் ரமண மகரிஷி அவர்கள். சோ அவரை மாதிரி நிறைய பெரியவர்கள் சித்தர்களுடைய வரலாறும் வந்து திருவண்ணாமலைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு இந்த நிலச்சரிவு மண் சரிவானது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எச்சரிக்கையாக இதற்கு பிறகாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் வந்து இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்ல நிலச்சரிவு இருக்கும். இப்போ மலைகளுடைய அரசியா இருக்கக்கூடிய ஊட்டியா இருக்கட்டும், இளவரசியா இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஆகட்டும்,
இங்கேயும் பாத்தீங்கன்னா அடிக்கடி மண் சரிவு நடக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இது நடக்கக்கூடாது, அடுத்த தடவை வந்து கவனமா இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மண் சரிவுகளை கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் திருவண்ணாமலை விஷயத்துல இந்த ஒரு மண் சரிவு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடமா அமைஞ்சு அரசு இதை தயவு கூர்ந்து கவனத்துல எடுத்துட்டு ஆக்கிரமிப்புகளை உடனடியா அகற்றி கொடுங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. இதை வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா எடுத்து அந்த திருவண்ணாமலையை வந்து காப்பாற்றும் பொறுப்பு, அந்த மலையை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, அந்த காந்த சக்தி உள்ள மலையை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பா நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான இனிஷியேட்டிவை தயவு செய்து எடுக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பெரிய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நேரத்திலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைச்சிருக்கு. திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கியிருந்த அந்த 7 பேருமே பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஆர்ஜி ரோஹன் டாக்ஸ்ல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.